கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடிய இந்த வீடியோ நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமைகள் தொடர்பானவை. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு தந்தையும் ஒரு மகளும் என்ன செய்கிறாங்க, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுவதற்காக தன்னுடைய ஆதார் கார்டுகளையும் தேவைப்பட்ட ஆவணங்களும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் இருக்கும் தனி வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கும், பக்கத்தில் ஒரு கேண்டீன், டீ கடை கேண்டீன் இந்த சைடில் இருக்கும். தனி இப்படி கூட ஒரு கேட் இருக்கும் வெளியில் போகிற மாதிரி. அப்போ போகும்போது என்னென்னு சொன்னாக்கா, அந்த ஆதார் சேவை மையத்தில் இந்த மாதிரி டேட்டா மறுத்து மாற்றி வேணுங்கும்போது 10 மணிக்கு கொண்டு போய் ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. அந்த ஆதார் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய நபர் ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பணியாளர் என்ன செய்கிறாருனாக்கா, 12:30 மணி ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறார். திஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை என்ன செய்கிறாரு, வேறு ஒரு வேலை அலுவலக வந்து எஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கி காலையில் ஒரு வேலை இருக்குது போகிறார். அது சம்மந்தமாக போகிறாரு. அப்புறம் 12 மணிக்கு ரிட்டர்ன் வர்றார் அதே அலுவலகத்துக்கு, இ சேவை மையம் ஆதார் கார்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு. தன்னுடைய மகளை நோக்கி அம்மா முடிச்சிட்டியான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு முடிக்கலாப்பா, இன்னும் கூட்டமாக இருக்குது, மயக்க வரமாக இருக்குது, இப்போ வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல சூழல் பார்க்கும்போது ஏன் என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 30 பேர் 35 பேர்கிட்ட நிற்கிறாங்க. 30-35 பேர் நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உடனே உற்று கவனித்த அந்த தந்தை என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, உடனே அந்த இருக்கக்கூடிய பணியாளர், ஆதார் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய பணியாளர் ராஜா என்பவரை நோக்கி கேட்குறாரு. சார் இங்கே 30-35 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து 4 பேர் 4 சேரில் உட்காந்துருக்குறீங்க, 4 அதிகாரிகளோ 3 அதிகாரிகளோ 3 பேர் உட்காந்துருக்குறீங்க. வெளியில் பொதுமக்களுக்காண்டி உட்காருவதற்கு இருக்கைகள் இல்லை, மொத்தமே 2 இருக்கைகள் தான் இருக்குது. அப்போது தேவைக்கு குறைவான இருக்கைகள் இருக்குது. மொத்தம் இந்த ஆஃபீஸில் 4 ஃபேன் இருக்குது, 2 ஃபேன் கொடுத்து 2 ஃபேன் ஓடாமல் இருக்குது, அதை போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்குமே, காத்தோட்டம் இல்லாமல் மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தந்தையினுடைய மகளுக்கு வந்து மயக்கம் வருது. அப்போ அதுக்கப்புறம் தான் அதை கவனிக்கிறாரு, என்ன ஃபேனாச்சு ஏதாச்சு. ஏன் போனதோட இதே வேலையாக கேமராவையும் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அவர் போகலை. அங்கே ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது. உடனே அவர் சம்மந்தமாக விட்டு என்ன பிரச்சனை, இப்போ தான் நல்லா தானே வந்துச்சு அந்த பொண்ணு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த விஷயங்களை கவனிக்கிறார். அப்போ அந்த ராஜாங்கிறவர்கிட்ட தேவைக்கு ஏற்ப இருக்கைகள் இல்லை, ஒரு 10-15 சேர் இருந்தால் கூட பரவாயில்லைங்களாம். 30-40 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 சேர் தான் இருக்குது, மற்ற சேர் இல்லை, 2 ஃபேன் ஓடுது, 2 ஃபேன் ஓடலை. குடிக்கிறதுக்கு அடிப்படையாக தண்ணீர் வசதி கூட இல்லை. ஒரு மயக்க வரவங்களுக்கு குடிக்க தண்ணி வேணுமா இல்லையாங்க, தண்ணி கூட இல்லை அந்த ஆஃபீஸில். கேட்டாக்கா, தெரியாது சார், நீங்கள் மேலதிகாரிட்ட பேசுங்கிறாரு அந்த தந்தைகிட்ட. உடனே அந்த தந்தை என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, இதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபேன் ஓடலை, இருக்கைகள் இல்லை, அங்கே 35 பேர் இருந்தாங்களாங்கிறது ஒரு எவிடன்ஸ் வேணுமா இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்களை அந்த அலுவலகத்தில் கலெக்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னென்னமா பண்ணீங்க சார் அப்படிங்கிறாரு அவர். கலெக்ட் பண்ணிடுறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபேன் ஓடாதது, அந்த அலுவலகம் ஒரு கவர்மெண்ட் அலுவலகம் மாதிரியே இல்லை, மங்களகரமாக இருக்கணும்பாங்கள்ல, கூட்டுறாங்களா இல்லையானே தெரியல. குப்பைகளாக கிடக்குது அந்த இடத்துல. ஒரு கதவுலாம் பழைய கதவு உடஞ்சி டேமேஜ், ஒரு கதவு டேமேஜ் உடஞ்சி ஒரு குப்பைகள் மாதிரி இருந்தாக்கா அதை உடனே அப்புறப்படுத்தணுமா இல்லையா? அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி உடஞ்சிச்சோ தெரியல. குப்பைகள்லாம் அந்த அலுவலகத்தில் கிடக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் எடுத்தாச்சுன்னு வச்சிங்களேன். இந்த மகளும் வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து பக்கத்தில் கொடுத்து தண்ணி குடிச்சு அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு அந்த தந்தையும் போயிட்டாப்புல. இப்போ இந்த நிலையில் இந்த ஆதாரங்களை சேகரிச்சார்ல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் அதிகாரிகிட்ட போய் பேசுனா அந்த தந்தை என்ன செய்வார், உடனே மாவட்ட ஆட்சியருக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஃபோன் எடுக்கலை. உடனே 2வது வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்தது பிஆர்ஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பிஆர்ஓ இருப்பாங்க. பிஆர்ஓவுக்கு ஃபோன் பண்ணோம்னாக்கா அவரும் அந்த நேரத்தில் எடுக்கலை. உடனே அந்த தந்தை என்ன செய்கிறாருனாக்கா, நம்ம தெத்தி ஜாக்கிர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குப்பா, வந்து இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணணும், ஏன்னா நமக்கே இப்படி ஒரு நிலமைனா நம்மளோட வயதானவர்கள் வந்தாங்கன்னா என்ன நிலமை அப்படின்னு சொல்கிறதோட அவர் ஒரு நம்பர் அனுப்புனார் தெத்தி ஜாக்கிர். உடனே தெத்தி ஜாக்கிர் எடுத்து அனுப்புகிற நம்பருக்கும் அவர் ஃபோன் எடுக்கலை. இதற்கிடையில் மறுபடியும் பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த தந்தை. பிஆர்ஓ உடனே எடுத்துட்டார். அப்போ பிஆர்ஓட்ட வந்து அந்த தந்தை வந்து ரொம்ப ஆதங்கமாக தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறார். நியாயமான கோரிக்கைகளை அந்த பிஆர்ஓட்ட எடுத்து வைக்கிறார். ஐயா, இந்த மாதிரி ஆதார் சேவை மையத்துக்கு வந்தோம் டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு, டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு வந்தால் எப்போவுமே டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது செல்ஃபோன் மொபைல் அப்டேட்டோ, ஜிமெயில் அப்டேட்டோ, முகவரி மாற்றமோ
எனி அப்டேட் கம்மிங் வந்தோம்னு சொன்னாக்கா சர்வர் ப்ராப்ளம். ஒரு ஆதார் கார்டில் ஒரு ஆள் கை வச்சாக்கா குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகுது. இது அல்லாமல் அடிப்படை வசதிகள் இருக்கைகள் இல்லை, குடிக்க தண்ணீர் வசதிகள் இல்லை, காத்தோட்டம் இல்லாத ஒரு இடத்துல எங்களை ஒரு ஜெயில் கைதிகளை மாதிரி அடைத்து வைத்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு விமர்சனமே இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கலெக்டரினுடைய நாகை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஆர்ஓ சொன்னாங்க, ஆட்கள் மாறுபடலாம். பிஆர்ஓங்கிறது நம்ம ஃபோனில் வந்து வீடியோ கால் பேசல, மேக்ஸிமம் பிஆர்ஓ பேசுனதாக அந்த தந்தை நினச்சி சொல்கிறாரு. உண்மையிலே கலெக்டர் கூட பேசியிருக்கலாம், பிஆர்ஓ கூட பேசியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது பேசியிருக்கலாம், சரியா தெரியல. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டருக்குன்னு ஒரு நம்பர் அது. மேக்ஸிமம் பிஆர்ஓ தான் பேசுவாங்க. அது அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். என்ன கலெக்டருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அது பர்சனலாக வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க. இதுதான் மாவட்ட ஆட்சியருடைய கலெக்டர்னு கொடுத்துருவாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து எஸ்பி அவர்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஆட்கள் மாறுவாங்க, அந்த நம்பர் மாறாது. அது மாதிரி இருக்கும். அப்போ வந்து கலெக்டருடைய பிஆர்ஓவா அல்லது கலெக்டரோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மாதம் 2 மாதத்தில் அந்த ஆஃபீஸை ஷிஃப்ட் மாற்றிடலான்னு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தைகிட்ட பதில் அளிக்கப்படுது. இல்லை சார், நீங்கள் வந்து ஆஃபீஸை ஷிஃப்ட் மாற்றினாலும் இப்போதைக்கு உள்ள அடிப்படையான கோரிக்கைகள் வந்து இருக்கைகளும் அடிப்படை குடிக்க தண்ணீர் வசதியும் உடனே ஏற்பாடு செய்யுங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர் வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, ஒருமையில் பேசலை, நக்கலாக பேசுனா அப்படி இருக்கும். அப்படியா, நீங்கள் பார்த்துங்களேன், உங்களுக்கு தான் கலெக்டர் தெரியுமே, நீங்கள் பேசிங்களேன் அப்படிங்கிறாரு. எனக்கு கலெக்டர் தெரியும்ப்பா, அதனால் கலெக்டர் நான் சொல்கிறத கேட்க மாட்டார். ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கேட்டு தான் நான் எவராக இருந்தாலும். எனக்கு இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாள், எனக்கு டிஎஸ்பியை தெரியும் அப்படின்னு சொன்னதோட உடனே அந்த போலீஸ்கார், ஐயோ டிஎஸ்பியை தெரியுமா, அப்போ நீ ஃபைன் கட்டாதங்கிற மாதிரி அந்த சினிமாவில் வரும். நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இங்கே ஒரு அநியாயம் நடக்குது, அதுக்கு கலெக்டர்கிட்ட நம்ம வந்து மனு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு கலெக்டருடையது. அதுதான் அரசு பணி, இந்திய அரசு பணி, அதுதான் செய்கிறார் அவர். ஏன்னா அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். உடனே அது கலெக்டர் அவங்க எடுத்து நமக்கு ரிப்ளை பண்ணாங்களா, பிஆர்ஓ எடுத்து ரிப்ளை பண்ணாங்களான்னு தெரியலை. உடனே அந்த பிஆர் வந்து கலெக்டர் பிஆர்ஓன்னு அவர் சொல்கிறார், அந்த சமூக சேவகர், அந்த தந்தை. உடனே பிஆர்ஓ சொன்னதோட உடனே அந்த செய்தியை வந்து உடனே சொல்கிறார், இந்த மாதிரி நான் பிஆர்ஓட்ட பேசியிருக்கிறேன், என்னமோ இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதாக சொல்கிறாங்க, இனிமேல் வரக்கூடியவங்களுக்காவது அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லுங்கள், அலட்சியமாக இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த டேட்டா பற்றி செய்தியெல்லாம் முடிஞ்சது, விஷயஸ் முடிஞ்சிருது. இப்போ என்ன இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைன்னு சொன்னாக்கா, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கவனத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய அன்பான கனிவான ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஆதார் சேவை மையங்கிறது மனுநீதி நாளில் உங்கள்கிட்ட வந்து காலையில் சாப்பிடாமல் கொள்ளாமல் தண்ணி கூட குடிக்காமல் மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்துடுவாங்க, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுருவாங்கன்னு சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்து நிற்பாங்களே, அது மாதிரி தேவைகள் அல்ல இது. அந்த இடத்துல உங்களுக்கு 100 பேர் நீங்கள் கணிப்பீங்க, 2000 பேர் வருவான், 3000 பேர் வருவான், எல்லாருக்கும் நீங்கள் சேறுபட முடியாது. அது எனக்கு புரியுது. ஆனால் இந்த ஆதார் சேவை மையத்தை பொறுத்தளவு இலவச சேவை மையம் அல்ல அது. நல்லா இப்போ எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஆதார் சேவை மையத்தில் வந்து பெய்டு பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல காசுக்கு தான் வேலை செய்யப்படுதே தவிர இலவச சேவை அல்ல. அப்போது காசு கொடுத்து ஒரு கன்சியூமரை உட்கார வைக்கிறதுக்கு அடிப்படையாக நீங்கள் அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய எல்லையிலேயே இந்த தவறு நடக்குதுங்கிறது யாருடைய குற்றம், யாருக்கு அசிங்கம்? நீங்கள் ஒரு அரசு பணி, இந்திய அரசு பணியில் பணி செய்கிறீங்க, இதற்காக எவ்வளோ உழைத்திருப்பீர்கள், எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய தவறும் அல்ல, இது நேரடியாக உங்களுடைய தவறும் அல்ல. ஆனால் இதை யாரை நோக்கி பேசுறது? அந்த அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளரோ மேலே போய் பேசிங்க, என்னோட மேலதிகாரிகிட்ட பேசிங்கிறாரு. இந்த தவறு நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் இப்படிலாம் வரவனை நிற்க வை, ஆடு மாடை மாதிரி நிற்க வை, அவன் எரும மாடு மாதிரியே நின்றுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே எந்த உணர்வும் கிடையாது, குடிக்க தண்ணி கொடுக்காத, இப்படி நீங்கள் ஓரலாகவோ ரிட்டனாகவோ எழுதி கொடுத்துருக்க மாட்டீங்க, அது எல்லாருக்கும் விளங்குது. ஆனால் இவர் வந்து என்னுடைய மேலதிகாரிகிட்ட சொல்லுங்கிறாரு. அப்போ மேலதிகாரி நீங்கள் தானே, மாவட்டத்தையும் ஆட்சி செய்கிறவரை நீங்கள் தானே. இப்போ ஒரு திடீர்னு ஜனாதிபதி ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அது ஜனாதிபதி ஆட்சின்னா நீங்கள் தானே அதுக்கு எம்எல்ஏவும் மந்திரியும் நீங்கள் தான் எல்லாமே. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை கவனிப்பது உங்களுடைய கடமை. இந்த கோரிக்கையை ஐயா கனிவாக ஏற்றுக்கொண்டு உடனே அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படையான இருக்கைகளும் அடிப்படையான வசதிகளையும் அந்த ஃபேனையும் ஓடுவதற்கும் குடிப்பதற்கு, குறிப்பாக தண்ணி, அந்த பெண்ணுக்கு மயக்க வருது, குடிக்க தண்ணி இல்லை அந்த அலுவலகத்தில், குடிப்பதற்கு தண்ணி ஏற்பாடு செய்யுங்க, அடிப்படையான தேவைகளை செய்யுங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், மாவட்ட நிர்வாகத்தில் பயணிக்கக்கூடிய எந்த அதிகாரியும் கோச்சு கொள்ளக்கூடாது. ஆதார் சேவை தானே அது, ஆதார் சேவை தானேங்க அது. என்னென்ன செய்ய கொடுக்குறீங்க? செல்ஃபோன் அப்டேட்டு, ஜிமெயில் அப்டேட்டு, முகவரி அப்டேட்டு, எனி ஒன் அப்டேட்டுக்காக இருந்தாலும் சின்ன சின்ன அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போய்க்கலாம். முக்கியமான அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்தாகணும், நகராட்சிக்கு போகணும், அல்லது வந்து வட்டாட்சியருக்கு போகணும், இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு போகணும். இந்த 3 இது தான் வச்சுக்கிறீங்க.
இப்போது உங்களுக்கு இருக்கைகள் வசதிகளும் குடிக்க தண்ணீர் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்னு சொன்னால், நீ ரூ. 50 100 கொடுத்து பிரைவேட்டாக செஞ்சுக்கங்கிற மாதிரி சிஸ்டத்தை இலகுவாக்கி விடுங்க. அப்படி சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கிறதா இருந்தாலும், அது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யுங்க. ஏன் அப்படி செய்யாம ஆடு, மாடுகளை போன்று நடத்துறீங்க மக்கள? இலவச சேவையா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அதுவும் பணத்த வாங்கிட்டு தான் அந்த சேவையே செய்றாங்க, ஆதார சேவைய. அப்ப பணத்த வாங்கிட்டு செய்யும்போது, அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடக்கணுமா இல்லையா? இப்ப உதாரணமா, நான் வந்து ஒரு பஸ்ஸுல போறேன். பெண்கள் இருக்கை சீட்ல போய் நான் உட்கார முடியுமா? ஏன் பொம்பள சீட்ல ஏன்பா உட்கார்ற? ஆம்பளைக்கும் தனி இருக்கைகள் இருக்கு, போய் உட்காரு. மாற்றுத்திறனாளிகள் சீட்ல நான் போய் உட்கார முடியுமா? ஏன்பா கை கால்லாம் நல்லா இருக்கு, நீ என்ன நொண்டியா மொடமா? உனக்கு அறிவு இல்லையா? திரகாத்தனமா இருக்கிற. மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி உள்ளது அது. அப்ப நீ போய் மாற்றுத்திறனாளிகள் சீட்ல போய் உட்காரு. எந்திரிச்சு அந்த பையில உட்காரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்றோம். ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கி நீங்க வந்து இதெல்லாம் செய்றீங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில மாணவர் வரம்பு மீறுறாரு. அந்த ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர கண்டிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு கண்டிக்கிறாங்க, கொல்றாங்க? இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளின். ஒரு நிர்வாகம்னு சொன்னா ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அடிப்படையில தான் இருக்கணும். இப்ப இந்த விதிகளை உருவாக்கியதெல்லாம் யாரு? சினிமா தியேட்டர்ல சீட்டுக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 200 டிக்கெட்ட வித்துட்டு 100 பேர் நின்னுகிட்டு சினிமா பாருன்னு சொல்ல முடியுமா? 100 பேர் தானே சினிமா பார்ப்பான். அதே தானே ட்ரெயின்ல இத்தனை பேர் தான் போ முடியும்னு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு மேல அவன் வந்து அன்ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் வித்து ஏமாத்துவான் ஊர்ல. என்ன அது தனி சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அத பார்ப்போம். ஏன்னா இப்ப பஸ்ஸில 60 பேர் தான் போகணும். 100 பேர் போனாக்கா டிராஃபிக் போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒரு வரையறைய வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இதே மாரி ஒரு வரையறையின் அடிப்படையில, அதுவும் இந்த வரையறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிர்வாகமே மாவட்ட நிர்வாகம் தான். அப்ப இந்த மாவட்ட நிர்வாகத்திலே அடிப்படைகளே சரியில்லைன்னு சொன்னா, ஒரு மரம்ன்னு சொன்னா அதுல வேரு வந்து சரியா இருந்தா தான் அந்த மரம் வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கும். அந்த வேர்லயே பிரச்சனைன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதுவும் குறிப்பா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த தவறை நேரடியாக செய்யாவிட்டாலும், மறைமுகமா அவருடைய பேரை கெடுப்பதற்கு மற்ற அதிகாரிகள் இது போன்ற பணியாளர்கள் இது போன்ற தவறுகளை செய்தாலும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த போன்ற செய்திகளோ அல்லது அவர்களுடைய கீழ்நிலை அதிகாரிகள், கீழ்நிலைனாக்கா அவங்களுக்கு கீழ பணியமர்த்தக்கூடிய அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு இது வந்தாலும், இது சம்பந்தமான விசாரணைக்கோ, இது சம்பந்தமான நடவடிக்கைகளை உத்தரவிட்டு அதை சரி செய்யுங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, நான் சொன்னேனே, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் யாரும் கோச்சிக்கிடாதீங்க. என்னடாக்கா, இது வந்து பொதுமக்களுக்கு மட்டும் தான் இந்த தேவையெல்லாம் தேவைப்படுமா? ஏன் உங்க தந்தைக்கோ, உங்க தங்கச்சிக்கோ, வந்து உங்களுடைய அம்மாவுக்கோ, உங்களுடைய சகோதரிகளுக்கோ இது தேவைப்படாதா? அப்ப அவங்கெல்லாம் ஆடு மாடு மாரி எல்லா அலுவலகத்திலும் நிப்பாட்டுனாங்கன்னா என்ன செய்வீங்க? இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிறேன். அதனால என்னுடைய ஐடி கார்ட காட்டினாக்கா உடனே 5 நிமிஷத்துல அனுப்பி விட்டுருவாருன்னு. அதுவும் ஒரு லஞ்சம் வாங்குற மாரி தானே. அந்த மாரி ஆஃபீஸர விட்டுருங்க. அது கணக்கிலேயே சேர்க்க வேணாம். மத்தவங்கலாம் மேக்ஸிமம் 95% நேர்மையா தான் இருப்பீங்க. அரசு அதிகாரிகள் நான் நம்புறேன். அப்போ அவர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. உங்களுடைய சகோதரியாகவும், உங்களுடைய தாயாகவும், உங்களுடைய அண்ணனாகவும், தம்பியாகவும், தந்தையாகவும், மாமனாகவும், மச்சானாகவும் நினைச்சு பாருங்க. ஐயோ! நம்ம குடும்பத்தில உள்ள 1 மணி நேரம், 2 மணி நேரமா நிக்கிறானே. அப்ப ஆதார் கார்டு சேவை பணியாளர் என்ன சொல்றாரு? இந்த இந்த சர்வரே தாங்க ப்ராப்ளம்ங்கிறாரு. அப்ப சர்வரை மேம்படுத்துறதுக்குள்ள முயற்சிய பண்ணுங்க. அடிப்படை வசதிகளை செய்யுங்க. நீங்க இடத்த ஷிஃப்ட் பண்றது 1 மாசம், 2 மாசம் அதுவே ஓகே. அந்த 1 மாசம், 2 மாசம் வரையும் ஆடு மாடு மாரி தான் நிக்கணுமாங்க. அடிப்படை தண்ணி குடுக்க மாட்டீங்களா குடிக்கிறதுக்கு? ரூ. 40 ரூ. 60 கேன் வாங்கி வைக்க முடியாதா அந்த நிர்வாகத்தில? ஏன்னு சொன்னாக்கா, பணம் வாங்கிட்டு தானங்க சார் சேவை செய்றாங்க. அது அடிப்படையா ஏன் சார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னா கூட, நீ எவ்வளோ பெரிய வேலை வேண்டாலும், எந்த பொருள வேணாலும் வித்துக்க. டேக்ஸ் கட்டுற. அதில நான் தலையிட மாட்டேன். ஆனா, இலவசமா தண்ணி குடுக்கணும்னு சொல்ற ஒரு ஹோட்டல்ல போய். அது ஓகே. நான் அத வந்து அந்த சட்டம் கரெக்ட்டான சட்டம் தான். தவறான சட்டம்னு சொல்ல வரல. பாயிண்ட் கரெக்ட்டான சட்டம் தான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லயே வந்து இந்த மாரி சட்ட விதிகளை வந்து நீங்க பின்பற்றணும். அதுதான் சட்டம் அப்டின்லாம் சொல்லும் பொழுது, ஒரு ஹோட்டல் நிர்வாகத்தில ஒரு பெரிய ஒரு வாழைப்பழத்த வந்து ரூ. 5000 போடுறேன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதுக்கு வாழைப்பழத்தோட விலை ரூ. 5000 போட்டா ஜிஎஸ்டி ஒரு ரூ. 1000 போடுறேன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு தோராயமா உதாரணமான கணக்கு. ஏன்னா, ஒரு முட்டை ரூ. 350 சாப்பிட்டுருக்காரு ஒரு நடிகர். அதுக்கு ஜிஎஸ்டி ரூ. 75 என்னமோ 2 முட்டைக்கு ரூ. 150 என்னமோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்போ இந்த முட்டை இந்த ஜிஎஸ்டிலாம் விட்டாலும் கூட, இவர் தண்ணி மினரல் வாட்டர் தனியா சாப்பிட்டாலும் கூட, அந்த ஹோட்டல்ல இலவசமாக குடிப்பதற்கு ஒரு இடத்துல ஒரு கேன்ல குடிப்பதற்கு ஒரு நீர் வைக்கணும். சுகாதாரமான ஒரு நீர் குடிப்பதற்கு நல்ல தண்ணி வைக்கணும். காசு குடுத்து எனக்கு குடிக்க விருப்பம் இல்ல. நான் இலவச குடிநீர் குடிக்க தான் விருப்பப்படுறேன்னு ஒரு ஆள் சொன்னாருனாக்கா, எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடுநிலையான ஹோட்டலா இருந்தாலும், ஹைஜீனிக்கா குடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு தண்ணி குடுக்கணும் அந்த கன்சியூமருக்கு. அப்ப இவ்வளோ பெரிய சட்டங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு மாமேதையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகம், அரசுக்கே எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம், இதெல்லாம் நம்ம தானே உங்கள மாரி இந்திய அரசு பணியாளர்கள் தானே உருவாக்கியிருக்காங்க இந்த சட்டம்லாம். மாமேதைகள். அப்ப சட்ட மேதைகள்.
அப்போ அதைதான் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அலுவலகத்திலேயே மனிதனுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி தர மாட்டேங்கிறீங்க. இது வந்து யாரின் மீது குற்றம்? அதை வந்து ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்றும் இத்தகைய தேவையான இருக்கைகளையும் குடிப்பதற்கு தண்ணீரும் தேவையான மின்விசிறிகளை ஏற்பாடு செய்வதற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கிறேன் என்பதை அன்புடன் பண்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.